ஹலோ மக்களே, ஆகஸ்ட் 22 சலங்கையோட ப்ரோமோ ரிவ்யூ தான் பார்க்க போறோம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டிருவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு ஒரு வழியா நம்ம துருவுக்கும் நம்ம பூர்ணிக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம தாரா ககனுக்கு தானே கல்யாணம் ஆச்சா, என்ன நடந்துச்சு அதை பத்தின ஃபுல் வீடியோ தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. இங்க முதல்ல நம்ம ககன் தாரா கிட்ட போய் கெஞ்சி கேக்குறாங்க. இங்க பாரு தாரா, நான் உனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறேன்ல உன்னை கல்யாணம் பண்றேன்னு, அதுவும் நான் உன்னை ஏமாத்தவா செஞ்சேன். கல்யாண மேடை வேற வந்துருச்சுல, பெரியவங்க சொல்ற மாதிரி முதல்ல என் தங்கச்சிக்கு கல்யாணம் நடக்கட்டும், அதுக்கடுத்து நான் உன் கழுத்துல தாலி கட்டுறேன் தாரா அப்படின்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு கேக்குறாரு. உடனே தாராவோ அவங்களோ ககனை ரொம்ப நேசிக்கிறாங்க, ககனை ரொம்ப பிடிச்சிருக்குல, அதனால ககன் நீங்க என்கிட்ட இப்படி கெஞ்சி எல்லாம் பேச வேண்டாம், மத்த யாருக்காகவும் நான் ஒத்துக்கல, உங்களுக்காக ஒத்துக்கிறேன், நீங்க கேட்டீங்க அதனால ஒத்துக்கிறேன், அதுவும் இல்லாம நீங்க இப்ப எனக்கு வாக்குறுதி கூட கொடுத்துருக்கீங்க, அதுக்கடுத்து என் கழுத்துல தாலி கட்டுறேன்னு, அந்த ஒரு வார்த்தைக்காக நான் இப்ப ஒத்துக்கிறேன். சரி, முதல்ல அந்த பெரியவங்க சொன்ன மாதிரி அவங்க கல்யாணமே முதல்ல நடக்கட்டும், அதுக்கடுத்து நம்ம கல்யாணம் நடக்கட்டும்னு சொல்றாங்க. ஒன்னே சரின்னு சொல்லிட்டு அந்த ஐயரோ அவங்களுக்கான ஹோமகுண்டத்தை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. நம்ம தாராக்கும் துருவுக்கும் நம்ம பூர்ணிக்குமான ஹோமகுண்டத்தை வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கடுத்து பார்த்தா அவங்களும் பூஜையெல்லாம் பண்ணி இங்க நம்ம சாரதாவுக்கோ கண்கள்ல ஒரே ஆனந்தம். செரிக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. செரி சொல்றாரு, பூமி எப்படியோ நீ சொன்ன மாதிரி இப்ப பூர்ணிக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிட்ட, இப்ப அடுத்து அண்ணா கல்யாணத்தை எப்படி நிறுத்த போற, என்ன பண்ண போற, ஏதாச்சும் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எனக்கும் தெரியல சரி, என்ன பண்றது எது பண்றதுன்னு எனக்கும் ஒன்னும் புரியல. என்ன பூமி இன்னும் யோசிச்சுட்டு இருக்கேன், ஏதாச்சும் பண்ணு சீக்கிரம், நேரம் இல்ல நமக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்து அண்ணன் தான் தாலி கட்ட போறாரு, இப்போ கொஞ்ச நேரத்துல பூர்ணிக்கு கல்யாணம் ஆயிரும், அதுக்கடுத்து அண்ணன் தான் அந்த தார கழுத்துல தாலி கட்ட போறாரு, ஏதாச்சும் பண்ணுன்னு சொல்லி இவரு வேற இங்க பண்ணிட்டு இருக்காரு. சரி வேற பூமி கிட்ட பேசிட்டு இருக்கிறாரு. அப்படியே மேல வந்தா நம்ம ஆனந்த கண்ணீர், நம்ம சாரதா கண்ணிலே ககன் கண்ணிலே ஆனந்த கண்ணீர். இங்க தாலி எடுத்து கொடுக்குறாரு ஐயரு. நம்ம துரு இந்த தாலியை வாங்கி அப்படியே பூர்ணி கழுத்துல தாலியை கட்டிடுறாரு. இங்க பூர்ணிக்கோ உச்சக்கட்டத்துல சந்தோஷத்துல இருக்கிறாங்க. ஒரு வழியா கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வாட்டி என் கல்யாணம் எந்த தடங்களும் பண்ணல, ஒரு வழியா துரு என் கழுத்துல தாலி கட்டிட்டாரு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட சந்தோஷத்துல இருக்கிறாங்க. பொண்ணுக்கு கல்யாணம் ஆன சந்தோஷத்துல ஆனந்த கண்ணீர்ல இருக்கிறாங்க. நம்ம சாரதாவும் ககனும் எமோஷனலா பேசி அவங்களும் இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா ஒரு வழியா அவங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சுதா. அடுத்து பார்த்தா இப்போ இவங்களுக்கு நம்ம ககனுக்கும் நம்ம தாராக்கும் ஹோமகுண்டம் வளர்க்கணும்ல, அதை ஹோமகுண்டம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல யார் என்ட்ரி கொடுக்குறா அப்படின்னு பார்த்தா நம்ம சரச்சந்திரா வராரு. நம்ம தாரா போன் பண்ணி தான் வர சொல்லியிருப்பாங்கல்ல, பூமிய இங்கதான் இருக்கா, அவ கல்யாண திட்டத்தை ஏதாச்சும் பண்ணுவா, நீங்க இங்க வாங்கன்னு சொல்லி சரச்சந்திராக்கு கால் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இவங்க வந்திருப்பாங்க. சரச்சந்திரா மண்டபத்துக்கு வந்திருப்பாரு. உடனே கரெக்டான நேரத்துக்கு தான் அங்கிள் நீங்க வந்திருக்கிறீங்க, நீ என்ன சொன்ன, நான் இதை பாக்குறதுக்கான உன் கல்யாணத்தை பாக்குறதுக்காக நான் இப்போ உன் மண்டபத்துக்கு வந்திருக்கேன், இன்னமும் என் பொண்ணு பூமி இங்கதான் இருக்கான்னு இங்கே சொன்னேன், எங்க இருக்கா என் பொண்ணு, ஐயோ அங்கிள், அவங்க மனமேடையில தான் உட்காந்துருக்காங்க. உடனே சரச்சந்திரா வந்தோடனே, அங்கிள் வாங்க, கண்டிப்பா பூமி இங்கதான் இருக்கா, அவ கல்யாணத்தை நிறுத்த ஏதாச்சும் பண்ணிட்டு தான் இருப்பா, நீங்க கல்யாணம் முடிகிற வரை நீங்க இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சரச்சந்திரா கிட்ட பேசிட்டு இருக்கிறா. இந்த நேரத்துல சரச்சந்திரா வந்ததை பார்த்து பூமி மார்வேசத்துல தான் இருக்காங்க, இருந்தாலும் சரச்சந்திரா காடையெல்லாம் தெரியாம இருக்கும், கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லி அப்படியே பூமி இந்த இடத்த வச்சு எஸ் ஆயிடுறாங்க. பின்னாடியே பார்த்தா செரியும் எஸ் ஆயிடுறாரு. அப்படியே பார்த்தா சாரதாவும் பின்னாடியே போயிடுறாங்க. இவங்க பூமி என்ன பண்றான்னு சொல்லி பாக்குறதுக்காக சாரதாவும் போயிடுறாங்க. இங்க பாரு பூமி, நீ இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருக்கன்னு எனக்கு தெரியும், இனிமேல் இந்த கல்யாணத்தை உன்னால நிறுத்தவே முடியாது. இப்போ உன் அப்பா இங்க நிக்கிறாரு, அவர் முன்னாடி நீ என்ன பண்றான்னு நானும் பாக்குறேன், இப்போ உன் கண்ணு முன்னாடிதான் இந்த கல்யாணம் நடக்க போகுது, உன்னால என்ன பண்ண முடியும்னு நானும் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி இவங்க வீரவசனம் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தா ஐயரை சீக்கிரம் தாலி எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ஹோமகுண்டத்தை வளர்த்துட்டு இருக்காங்க. அடுத்து நம்ம ககனும் ஆவலா பாத்துட்டு இருக்காரு, பூமி ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவா, பூமி கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நடக்க விட மாட்டா, தார காலத்துல தாலியை ஏறதுக்கு முன்னாடி ஏதாவது நடக்கும்னு சொல்லி அப்படி ஏக்கத்தோட ககன் அங்கேயும் சுத்தி பார்த்துட்டு இருக்கிறாரு. பூமி எங்கேயுமே காணும். பூமி தான் அவங்க சரச்சந்திரா வந்தோன்னு ஒளிஞ்சுக்கிட்டாங்கல்ல, அதாவது அவங்க அப்பா இருக்க முன்னாடி நிக்க கூடாதுன்னு சொல்லி மறைஞ்சு ஒரு இடத்துல ஒளிஞ்சுக்கிறாங்க. அந்த மண்டபத்திலே இல்ல, வெளியே போயிடுறாங்க. உடனே அதுக்கு அடுத்து நம்ம சரி பூமி என்ன பண்ணிட்டு இருக்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த தார களத்துல அண்ணன் தாலி கட்ட போறாரு, அதுக்கடுத்து நிரந்தரமா ககனன் உன் வாழ்க்கையை விட்டு போயிடுவாரு, இதுக்காக தான் நீ இவ்வளவு கவலைப்பட்டியா, இதுக்காக தான் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டியா அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு மேல நான் என்ன பண்ண முடியும் நீ நினைக்கிற, சரி இதுக்கு அடுத்து நான் என்ன பண்ண முடியும், அந்த கடவுளே என்னை கைவிட்டுட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்பா வேற இங்க வந்துச்சு, இனிமேல் என்னால அங்க போய் நிக்க முடியுமா, முதல்ல மனமேடையில கண்டிப்பா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி இங்க நம்ம பூமி வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி சரி கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கிறாங்க. சாரதாவும் வராங்க, அம்மா பூமி இப்ப என்னமா பண்றது, உன் அப்பா வேற வந்துட்டாரு, அவ்வளவுதான் அத்தை முடிஞ்சிருச்சு,
எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாத சூழ்நிலை எனக்கு வந்திருக்கு. தாரா கழுத்துல தாலி கட்டுறத வந்து நான் அவரோட முதல் மனைவி நான் உயிரோட இருக்கும் போதே யாருக்காவது இப்படி ஒரு நிலைமை வருமா அப்படின்னு சொல்லி இவங்க பூமி வந்து எங்கெங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. சரி வந்து அவங்களுக்கு தைரியம் சொல்லிட்டு இருக்காங்க, பூமி இன்னும் நமக்கு வந்து நேரம் இருக்கு, இன்னும் நீ வந்து போராடிட்டு தான் இருக்க, கடவுள் இன்னும் உன் பக்கத்துலதான் இருக்கிறாரு, எப்படியோ ஒரு வழியா பூர்ணிக்கும் துருவுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, இன்னும் தாரா கழுத்துல தாலி கட்டல, நீ ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை நிறுத்தணும், கண்டிப்பா கடவுள் உனக்கு துணையா இருப்பாருன்னு எனக்கு தோணுது, இவ்வளவு கடவுள் உனக்காக இவ்வளவு பண்ணியிருக்காருன்னா ஒரே மேடையில 2 கல்யாணம் நடக்க வேண்டி இருந்தது, ஆனா இப்ப பாரு எப்படியோ துருவுக்கு மட்டும் தான் இப்ப கல்யாணம் ஆயிருக்கு, தாராக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல, அதனால நீ தைரியத்தை விடாத, கண்டிப்பா கடவுள் உனக்கு சாதகமா தான் இருக்காருன்னு சொல்லி இதெல்லாம் பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அடுத்து நீ என்ன பண்ண முடியும், இன்னும் 5 நிமிஷத்துல ககன் மாமா அவர் கையால தாலியை கட்ட போறாரு, அதுக்கடுத்து நிரந்தரமா என்னோட காதலும் செத்து போயிரும், அதுக்கடுத்து நான் இனிமேல் ககன் மாமா வாழ்க்கையில என்னால வரவே முடியாது, அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சு போச்சு, இனிமேல் ககன் மாமாவே நினைச்சாலும் அவங்க எங்க 2 பேத்துக்குள்ள கணவன் மனைவி உறவு எல்லாமே முறிஞ்சு போயிரும் அப்படி இப்படின்னு சொல்லி எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. பூமி நீ இப்ப கொஞ்சம் என்ன பண்ணலாம்னு யோசி, என்ன பிளான் பண்ணலாம்னு அதை மட்டும் யோசி, தேவையில்லாம நீ இப்ப வேற ஏதாவது பண்ணிட்டு இருக்காத, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு செரிக்கு வந்து ஒரு அருமையான யோசனை வருது. என்ன பூமியும் சொல்றாங்க, நீ இப்ப போய் அங்க எப்படி அந்த தாலியை வந்து எல்லார்கிட்டயும் வச்சு ஆசீர்வாதம் வாங்குவாங்கல்ல அந்த அக்ஷதை எடுக்கிறதுக்கு, அப்ப வந்து அக்ஷதை எடுக்கும்போது நீ தாலியும் சேர்த்து எடுத்துட்டு நீ கடைசியா எடு அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஐயரும் வந்து பூஜை எல்லாம் பண்ணி அந்த தாலி இருக்கிற தட்டை வந்து ஒரு பொண்ணு கிட்ட கொடுத்து எல்லார்கிட்டயும் அச்சதையை கொடுத்துருவாமா அப்படின்னு சொல்றாங்க. அந்த பொண்ணு ஒவ்வொரு வரிசையா சேர்ல இருக்கிற எல்லாத்துக்கும் வரிசைக்கா கொடுத்துக்கிட்டே வராங்க. கொடுத்துட்டு கடைசியா சரி வந்து நிக்கிறாரு, அச்சதை எடுத்துக்கோங்கன்னு சொல்லும்போது அவர் அச்சதை எடுக்கும்போது அப்படியே தாலியும் கையில மறைச்சு வச்சு எடுத்துடுறாரு. எடுத்துட்டு அப்படியே பாக்கெட்டுக்குள்ள வச்சுட்டு வந்துடுறாரு. பூமி எப்படியோ இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்க போறதில்ல, இங்க பாரு தாலி எடுத்தாச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரி பாக்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லி நம்ம தாராயினா அவ்வளவு ஈஸியா விட்டு கொடுக்குறாளா, தாலி இல்லைனாலும் ஏதாச்சும் பண்ணி கல்யாணத்தை பண்ணணும் தானே நினைப்பாங்க. இவங்க ஒண்ணு என்ன பண்றாங்க, தாலி இருக்கிற தட்டு வந்து வருது, தேங்காய் மட்டும் தான் இருக்கு, அடியில அக்ஷதை இருக்கு, தாலியை காணும். உடனே அந்த ஐயர் வந்து தாலி எங்கம்மா காணும் அப்படின்னு தாராக்கு வந்து கோருது. எங்க போச்சு அப்படின்னு சொல்லி அந்த தேங்காய் இருக்கிற தட்டை தேடுறாங்க, மாலை இருக்கிற தட்டை தேடுறாங்க, சுத்தி என்னதெல்லாமோ இருக்கு, மஞ்சள் இருக்கிற தட்டுல தேடுறாங்க, சுத்தி நிறைய அலங்காரத்துக்காக வச்சிருக்க எல்லா தட்டுலயும் களைச்சு போட்டு தேடிட்டு இருக்கிறாங்க. தாலி இல்ல, அந்த பூமி தான் இதுக்கெல்லாம் காரணம், எனக்கு நல்லாவே தெரியும் அந்த பூமி தான் இதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே மனமேடை விட்டு எந்திரிச்சு வராங்க. என்ன அங்கிள் இப்ப இதெல்லாம் பண்றது கூட உங்க பொண்ணு தான் அப்படின்னு சொல்லி சரச்சந்திரா கிட்ட இந்த நேரத்துலயே பூமியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அவ இப்ப கூட பாருங்க, அவ இங்கதான் எங்கேயோ மறைஞ்சிருந்து இந்த மாதிரி வேலையை பார்த்துட்டு இருக்கா கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு. பூமி நீ எப்படியோ பூர்ணி கல்யாணம் நடந்துச்சு, என் கல்யாணத்தை நிறுத்திடலாம், நீ கனவு காணாத, அது கனவுல கூட நடக்காது, இங்க பாரு தாலி இல்லைன்னா என்ன எப்படினாலும் இந்த கல்யாணம் நடக்கும், இங்கதான் எங்கேயாவது இருக்கும், நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லி திரும்பி அந்த ஐயரை வச்சு தேடி சொல்லிட்டு இருக்கா. ஐயோ அம்மா நல்ல நேரம் வேற போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இவங்க வேற இது பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஐயர் வேற குடைச்சல் கொடுத்துட்டு இருக்கிறாரு. இங்க நம்ம பூமி வந்து திரும்ப வந்துடுறாங்க, மறைஞ்சிருந்து பார்த்துட்டே இருக்கிறாங்க. உடனே அவங்க வந்து அழுதுட்டே இருக்கிறாங்க, இங்க பாரு பூமி கல்யாணம் நடக்காது, நீ எதுக்கும் கவலைப்படாதுன்னு சொல்லி சாரதா ஒரு பக்கம் வந்து தைரியம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா சரச்சந்திராக்கு வந்து போன் கால் வருது. யாருன்னா நம்ம மீரா தான் கால் பண்றாங்க. கேபிக்கு வந்து உடல்நிலை அங்க இதுல ஆபரேஷன் பண்ணிட்டு இருக்காங்கல்ல. ஐயோ அண்ணா எங்க இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. என்னாச்சு மீரா, எதுக்கு அழுகுற? ஐயோ ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நீ உடனே கிளம்பி இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வானா அப்படின்னு சொன்னோன்னே சரச்சந்திரா, பூமி இங்க இல்லவே இல்ல, இந்த தாராவா ஏதோ உளறிட்டு இருக்கா, நான் இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு தான் போனோம், அதுதான் முக்கியம்னு சொல்லி இந்த தாரா இங்க கூச்சல் போட்டு தாலி எங்கன்னு தேடிட்டே இருக்கிறாங்க. நம்ம சரச்சந்திரா பார்த்தா அவர் பட்டு எந்திரிச்சு யார்கிட்ட எதுவும் சொல்லாம கிளம்பி போயிடுறாரு. உடனே அதுக்கடுத்து இவங்க டைரக்டா எந்திரிச்சு முன்னாடி பாக்குறாங்க. முன்னாடி சீட்ல பார்த்தா சரச்சந்திரா இல்ல. அங்கிள் எங்க போனாங்க? அவருக்கு போன் வந்ததுமா, எங்கேயோ கிளம்பி போயிட்டாங்கம்மா. இது இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது எல்லாமே அந்த பூமியோட பிளான் தான், அவதான் பிளான் பண்ணி வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கா, எனக்கு நல்லாவே தெரியும், உங்க அப்பாவையும் இப்போ அவதான் அனுப்பி வச்சிருப்பா, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு உடனே சரச்சந்திர போயிட்டாரு. இவங்க எதுவுமே பண்ணல, இருந்தாலும் உடனே சரி போய் எப்படியோ மாமா வெளியே போயிட்டாரு, இப்போ நீ வா பூமி, அங்க யாரும் இல்லை, இப்ப மாமா இல்ல, மாமா வெளியே போயிட்டாரு, இனிமேல் மாமா வரமாட்டாரு, வா அப்படின்னு சொல்லி அந்த கல்யாணம் எப்படி நடக்காது, நீ வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. உடனே திரும்பியும் சாரதா நம்ம சரி பூமி எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. பூமி நான் உன்னை சும்மா விட மாட்டேன்டி, என்ன நீ தாலி எடுத்துட்டா இந்த கல்யாணம் அப்படியே நின்று போயிரும், நீ பகல் கனவு கண்டுகிட்டு இருக்கியா, அதெல்லாம் இந்த ஜென்மத்துல நடக்காது, எப்படினாலும் இப்ப கல்யாணம் நடக்கதான் போகுது, ஐயரை ஏதாச்சும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உடனே அதுக்கடுத்து பாக்குறாங்க, ஒரு மஞ்சள் இருக்கு, ஒரு தாம்பலம் நிறைய மஞ்சள் இருக்கு, இந்தாங்க இந்த கயிறு பிடிங்க, இந்த மஞ்சளை பிடிங்க, ரெண்டையும் சேர்த்து தாலி ஆக்கி கொடுங்க அப்படின்னு. என்னம்மா தாரா, உடனே அது வந்து மஞ்சள் தான், அது தாலி கிடையாது,
கிடையாது அப்படின்னு சொல்லி துரு வந்து சொல்றாரு. அது தாலி கிடையாது தாரா, அது மஞ்சள் தான் அப்படின்னு சொல்றாங்க. பரவாயில்ல, ககன் கையால என்ன கட்டிக்கிட்டாலும் அது எனக்கு தாலி தான். இப்ப எனக்கு ககன் கையால கட்டிக்கணும், நான் அதை தாலியா நினைச்சுக்கிறேன், அது எனக்கு தாலி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அவனே அந்த ஐயரை சொல்றாரு, இங்க பாருங்கம்மா, தாலியை விட இது ரொம்ப பவித்திரமானது, ரொம்ப மஞ்சளுக்கு வந்து ரொம்ப சக்தி இருக்கு. மஞ்சள்ல கழுத்துல தாலி கட்டினா அவங்களோட உறவு வந்து பிரியவே பிரியாது, காலத்துக்கும் அவங்கதான் கணவன் மனைவி, அவங்கள வந்து எந்த இதுவும் பிரிக்க முடியாது, இதுக்கு ரொம்ப மகிமை உண்டு, இதுக்கு உண்மையா இருக்கணும், இதுக்கு பொய்யா நடிக்க கூடாது, அப்படி இப்படின்னு அவரும் நிறைய சொல்றாரு. எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லி நம்ம இவங்களோ வந்து எனக்கு இப்ப கெட்டுங்க அப்படின்னு சொல்லி தாரா வந்து அங்க வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. உடனே நம்ம இவரோ ககனம் வந்து தாலியை கட்ட வந்துட்டாரு. உடனே இங்க பூமியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே பூமி என்னடா பண்ண போறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளைய சரச்சந்திரா போயிட்டார்ல, இப்ப பாரு என்ன பண்றேன்னு, அந்த தாராக்கு நான் யாருன்னு இப்ப காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க இங்க ரகலை பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. பூமி வந்து அங்க சரி வந்து சொல்லியிருப்பாரு, சரச்சந்திர மாமா ஒரு வேளையா போயிட்டாரு அப்படின்னு சொல்லும் போது, இப்போ என்னோட சங்கதி என்னன்னு நான் அந்த தாராக்கு காட்டுறேன், நான் யாருன்னு இப்ப காட்டுறேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, கெட்டப் ஃபுல்லா கலைச்சிருவாங்க. அதாவது இப்போ வந்து பூமியா, ஒரிஜினல் பூமியா வராங்க. இத்தனால பாட்டியா தானே நடிச்சிட்டு இருந்தாங்க, இப்போ வந்து ஒரிஜினல் பூமியா அந்த நகையெல்லாம் கலட்டிட்டு வராங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக. ககனம் வந்து வேற வழியே இல்லை. உடனே ஐயர் வந்து தாலி எடுத்து கொடுக்குறாரு. இவர் எப்படி உடனே கட்டுவாரு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இவங்க தாரா முதல்ல வந்து ப்ரெஷர் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம ககனை, தாலி கட்டுங்க ககன், தாலி கட்டுங்க, நீங்க சொன்ன மாதிரி, நீங்க சொன்னதுக்கெல்லாம் நான் ஒத்துக்கிட்டேன்ல, முதல்ல உங்க கல்யாணம், உங்க தங்கச்சி கல்யாணம் நடக்கணும்னு சொன்னீங்க, அதே மாதிரி நடந்துருச்சுல, இப்ப நீங்க சொன்ன வார்த்தையை நீங்க காப்பாத்துங்க, ஒழுங்கா என் கழுத்துல தாலி கட்டுங்க அப்படின்னு சொல்லி இவங்க வந்து தாரா வந்து ககனை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே பார்த்தா இவரு துரு வந்துட்டு, என்ன நான் இந்த கல்யாணமே வந்து என் தங்கச்சிக்காக தான் பண்ணிக்கிட்டேன், என் தங்கச்சியோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணிக்கிட்டேன், நீங்க உங்க தங்கச்சியை நான் வந்து மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்ல, அதே மாதிரி நீங்களும் என்னோட தங்கச்சியை கல்யாணம் பண்ணி உங்க மனைவி ஆக்குங்க ககன், இது எல்லாமே நம்ம பேசி வச்ச டீல் தானே, இப்ப என்ன நீங்க தாலி கட்ட யோசிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது அடுத்து அவர் பங்குக்கு சொல்லிட்டு இருக்கிறாரு. இப்படி மாத்தி மாத்தி ககன் வந்து அப்படியே சிலையாட்டம் இருக்கிறாரு, தாலியும் கட்ட மாட்டேங்கிறாரு, கெட்ட மாட்டேன்னு சொல்ல மாட்டேங்கிறாரு, அப்படியே யோசிச்சுட்டு அங்கேயே நிக்கிறாரு. பூமி ஏதாச்சும் பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்துவாங்கன்னு சொல்லி இவர் வந்து எதிர்நோக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம பூர்ணி அவங்க பங்குக்கு, அண்ணா எப்படியோ என் கல்யாணம் இப்ப நடந்துருச்சுல்லண்ணா, ஒரு வழியா ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு, உன் கல்யாணமும் முடிஞ்சிருச்சுன்னா சந்தோஷமா இருக்கும்ண்ணா, நீயும் கட்டுறன்னு சொல்லியிருக்கண்ணா, நீ தாலி கட்டிடுண்ணா அப்படின்னு சொல்லி இவங்க உடனே திரும்பியும் வந்து பூர்ணி வந்து அவங்க பங்குக்கு தாலியை கட்டுன்னு சொல்றாங்க. நம்ம ககனம் அந்த தாலியை எடுத்துட்டு முடிச்சு போட வராரு, முதல் முடிச்சு போட வராரு, அப்படியே மனச ரணமாக்கிட்டு அவரு தாலி கட்ட தாலியை வாங்குறாரு. அப்போது வந்து பூமி கழுத்துல தாலி கட்டினது, அதுக்கடுத்து பூமி வந்து ஒண்ணு சொல்லியிருப்பாங்க, ஒருவேளை நீங்க இன்னைக்கு அந்த தாரா கழுத்துல கட்டினீங்கன்னா இங்க இருந்து என்னோட பணம் தான் வெளியே போகும், நான் இதுக்கடுத்து இந்த உலகத்துல வாழவே மாட்டேன், என் உயிரை விட்டுருவேன் அப்படின்னு சொன்னது ஞாபகம் வரும். அதுக்கடுத்து பூர்ணி சொன்னது ஞாபகம் வரும், துரு மட்டும் என் வாழ்க்கையில இல்லைன்னா நான் செத்து போயிருவேன்னா அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னது ஞாபகம் வரும். அவருக்கு வந்து அப்படி ரண வேதனையில இருப்பாரு, யாரு பக்கம் முடிவெடுக்கன்னு தெரியாம அப்படி யோசிக்கிட்டே இருப்பாரு. இங்க பார்த்தா சாரதா வந்து, இப்படி ஒரு நிலைமை, இப்படி ஒரு கஷ்டத்துல என் பையனை கொண்டு வந்து விட்டுட்டு, கடவுளே உனக்கு கண்ணே இல்லையா, எதுக்கு என் பையனுக்கு இப்படி ஒரு கஷ்டம், அவன் மனசு ஃபுல்லா பூமி கிட்ட இருக்கு, இப்ப தங்கச்சி வாழ்க்கைக்காக போராடுவானா இல்ல அவனோட வாழ்க்கைக்காக போராடுவானா, அந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா அப்படின்னு சொல்லி சாரதா ஒரு பக்கம் வந்து ககனை பார்த்து அழுதுட்டே இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சரி இப்படிப்பட்ட ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது, அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமையே வந்திருக்க கூடாது ககனண்ணாக்கு அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பக்கம் வந்து நினைச்சிட்டு இருப்பாரு. அப்படியே ககன் வந்து தாலியை அப்படியே கண்ணீரோட கட்ட போவாரு, முதல் முடிச்சு போடுவாரு. அந்த நேரத்துல பார்த்தா நிறுத்துங்க அப்படின்னு வந்து ஒரு சத்தம் கேட்கும். யாரு நம்ம பூமி தான் மாஸ் என்ட்ரி கொடுக்குறாங்க, இந்த கல்யாணம் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓ, நீ இவ்வளவு நாள் இங்கதான் மறைஞ்சிட்டு இருந்தேன், எனக்கு தெரியும்டி நீ வருவேன்னு, இப்ப எதுக்குடி இந்த கல்யாணத்தை நிறுத்த வந்திருக்கிற, நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது, என்ன நீ என்ன பெரிய பிளான் போட்டுட்டு இருக்கிறியா, ஒரு வழியா வந்து பூர்ணி கல்யாணம் ஆயிடுச்சு, இதுக்கு அடுத்து ககன் கல்யாணத்தை நிறுத்தலான்னு வந்திருக்கிறியா, நீ என்ன சொன்னாலும் இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது, அதுதான் நீ வந்து டிவோர்ஸ் கொடுத்துட்டல, இப்ப நீ எந்த உரிமையில இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக இங்க வந்திருக்க, ஏய் தாரா வார்த்தை அளந்து பேசு, ககன் என்னோட புருஷன், நான் உயிரோட இருக்கும் போது, அவரோட முதல் மனைவி உயிரோட இருக்கும் போது அவரால எப்படி இன்னொரு பொண்ணுக்கு கழுத்துல தாலி கட்ட முடியும், அதுக்கு சட்டத்துல இடம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு இருக்கிறாங்க. ஏய் அன்னைக்கே நீ தான் டிவோர்ஸ் கொடுத்துட்டல்லடி, நான் எப்ப டிவோர்ஸ் கொடுத்தேன், இங்க பாரு, டிவோர்ஸ் ஒரு காகிதத்தால மட்டும் ஒரு உறவு வந்து சேர போறது இல்ல, அவங்களுக்கு மனசு ஒத்து போகணும், ககன் மாமாவோட மனசு ஃபுல்லா என்கிட்ட இருக்கு, நீ இப்படி பிளாக்மெயில் பண்ணி பண்ற கல்யாணம் எல்லாம் வந்து உனக்கு நிலைக்குமா, ரெண்டு மனசு ஒத்து போனாதான் அந்த வாழ்க்கை நல்லபடியா இருக்கும், அப்படி இப்படின்னு நம்ம பூமியும் வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. ஹே தேவையில்லாதெல்லாம் பேசாத, என்ன ககன்
இதெல்லாம் உங்க திட்டமா அப்படின்னு சொல்லி தாரா கேக்குறாங்க. அதுக்கடுத்து துரு, ககன் அது எப்படி கரெக்டா நீங்க தாரா கழுத்துல தாலி கட்டுற இந்த நேரத்துல பூமி எப்படி கரெக்டா இங்க வந்தா? எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் சேர்ந்துதான் இந்த கேம் ஆடுறீங்களோன்னு தோணுது. எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் பக்காவா பிளான் பண்ணி உங்க தங்கச்சிக்கு மட்டும் கல்யாணம் நடக்கணும், உங்க தங்கச்சிக்கு மட்டும் எல்லாம் நல்லதும் நடக்கணும், நீங்க பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா? எனக்கு யாரை நம்புறதுன்னே தெரியல. என்ன ககன் இதெல்லாம் சொல்லி துருவ கேக்குறேன். ஐயோ நீங்களுமா என்ன சந்தேகப்படுறீங்க? எனக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல, நான் எதுவும் பண்ணல, எனக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ என்ன, அப்போ நீங்க என் கழுத்துல தாலியை கட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு தாரா வந்து திரும்பி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க ககனை போட்டு. அடுத்து தாலி கட்டுறதுக்கோ இவரோ வந்து ரெடியாவே இல்லை, அப்படியே யோசிச்சுட்டே நிக்கிறாரு. பூமி நீ இப்படி ஏதாச்சும் பண்ணுவ, நீ ஏதாவது கோல்மால் வேலை பண்ணுவேன்னு எனக்கு தெரியும்டி, நீ டிவோர்ஸ் கொடுத்த பேப்பர் தானே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நேரா அவங்க ரூமுக்கு போய் அந்த சாவியை போட்டு திறந்து கபோர்ட்ல இருந்து எடுத்து பெட்டியை திறந்து அந்த டிவோர்ஸ் பேப்பரை வந்து ஃபைல ஃபுல்லா தேடுறாங்க, காணும். ஐயோ ஃபைல் ஃபுல்லா தேடுறாங்க, எங்கேயுமே காணும். ஓ பூமி, நீ உன்னை நான் ரொம்ப லேசுப்பட்டவன் நினைச்சிட்டேன், இந்த டிவோர்ஸ் இருக்கிற இடமே எனக்கு மட்டும் தான் தெரியும். அப்ப நீ எவ்வளவு கில்லாடியா இருந்தா நீ இதை வந்து எடுத்திருப்ப, இப்ப இருக்குடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேராக மணமேடைக்கு வராங்க. வந்துட்டு இங்க பாருங்க அண்ணா அப்படின்னு சொல்லி, நான் இதுக்குள்ளதான் வச்சிருந்தேன் டிவோர்ஸ் பேப்பரை, இப்ப காணும், இது எங்க போச்சு என்ன ஆச்சுன்னே தெரியல, இது எல்லாத்துக்கும் இந்த பூமி தான் காரணம், இந்த டிவோர்ஸ் பேப்பர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது, என்கிட்ட மட்டும்தான் இந்த சாவியே இருக்கு. அப்போ இவ இதையே எடுத்திருக்கானா, அப்ப இவ எவ்வளவு பட்டவளா இருக்கணும், எவ்வளவு லேசுப்பட்டவ இல்ல இவ அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடி வந்து தாரா வந்து ஆச்சு புச்சுன்னு பூமியை புடிச்சு கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இங்க பாரு, இன்னும் சட்டப்படி நாங்க 2 பேரும் பிரியவே இல்லை, அதுக்குள்ள எப்படி நீ கல்யாணம் பண்ணுவ? ஏய் அன்னைக்குதான் நீ டிவோர்ஸ் பேப்பர்ல சைன் பண்ணிட்டு போயிட்டல, இப்ப எதுக்கு வந்து இங்க சீன் போட்டுட்டு இருக்க நீ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாராவோ பதில் நம்ம பூமி கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பாரு, நீ தேவையில்லாம பேசிட்டு இருக்காத, என்னோட மாமா வந்து நான் காதலிச்சு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னு இவங்களும் வந்து பூமியும் வந்து அவங்க தரப்பு நியாயத்தை ஃபுல்லா எடுத்து வச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. இங்க பாருங்க, நான் இது எதுவுமே சரியில்லை ககன், நான் உங்களை நம்பி தானே இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டேன், உங்களை நம்பி தானே நான் பூர்ணி கழுத்துல தாலி கட்டணும்னு சொன்னா, ஆனா இப்ப நீங்க எனக்கே துரோகம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்னையே ஏமாத்தணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் தாரா ஒரு பக்கம் வந்து பெரிய சீன் கிரியேட் பண்ணி ககன் மேல எல்லா பள்ளியும் போட்டு சண்டையை கிளப்பிட்டு இருக்கிறாங்க. இங்க பார்த்தா துருவும் வந்து நம்ம ககன் மேல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. என்ன ககன் இதெல்லாம், அப்போ நீங்க என் தங்கச்சி வாழ்க்கையை ஏமாத்த போறீங்களா, என் தங்கச்சிக்கு வந்து அநியாயம் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாரு. தாரா உடனே இங்க பாருங்க, நான் இந்த கல்யாணம் நடக்கும், எனக்கு தான் ககன் கிடைக்க போறான்னு ரொம்ப ஆசாசியா இருந்தேன், ஆனா என் ஆசையில மண்ணள்ளி போட்டுட்டு இந்த கல்யாண மேடை வரைக்கும் வந்து நின்று போனா அந்த இதை என்னால தாங்கிக்கவே முடியாது, அந்த அவமானத்தை என்னால ஏத்துக்கவே முடியாது, ககன் என் கழுத்துல என்ன ஆனாலும் இன்னைக்கு தாலி கட்டியே ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க இன்னும் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. தாரா, நான் இந்த தாரா ஆசைப்பட்டது கிடைச்சே ஆகணும், சின்ன பிள்ளையில இருந்து எல்லாமே எனக்கு கிடைச்சிட்டே தான் இருக்கு, இப்போ நீங்களும் எனக்கு கிடைச்சுதான் ஆகணும் ககன், நீங்க எனக்கு மட்டும் தான் சொந்தம், நீங்க என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இவங்க வந்து அங்க அரகண்டா அங்க பேசிட்டு இருக்காங்க. துருவ உடனே அதுக்கடுத்து இங்க பாருங்க, ஒருவேளை தாராக்கு நீங்க துரோகம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நான் இங்கே உங்க தங்கச்சி பூர்ணியை நான் இங்கே விட்டுட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்லி, உங்க தங்கச்சி பூர்ணி எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்றாரு. உடனே சாரதா இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க, ககன் இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. என்ன, ஐயோ சாரதா வந்து அழுகுறாங்க. அதுக்கடுத்து மாப்பிள்ள என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க, இன்னும் தாலி கட்டி 5 நிமிஷம் கூட ஆகல, அதுக்குள்ள இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறீங்க, நீங்க பாருங்க தாலி கட்டிட்டாலே அந்த இது வந்து நீங்க கணவன் மனைவி ஆயிட்டீங்க, இது இப்போ ஒரு பக்கம் என் பொண்ணுக்கு வந்து நான் நல்லதுன்னு யோசிக்கிறதா, இன்னொரு பக்கம் என் பையன் வாழ்க்கை வீணா போறதுன்னு யோசிக்கிறதா, நான் யாருக்காக யோசிப்பேன், இந்த கடவுள் ஏன்னா இவ்வளவு சோதிக்கிறாருன்னு சொல்லி சாரதா ஒரு பக்கம் ஏங்கி அழுதுட்டே இருக்கிறாங்க. ஆமா, என் தங்கச்சிய நீங்க எல்லாரும் ஏமாத்தணும்னு நினைச்சா இங்க பாருங்க, நான் இந்த கல்யாணத்தை எதுக்காக பண்ணிக்கிட்டேன்னா என் தங்கச்சிக்காக மட்டும் தான் பண்ணிக்கிட்டேன், என் தங்கச்சிக்கு ககனை பிடிச்சிருந்தது, அவ ககனை வந்து காதலிக்கிறேன்னு சொன்னா அவங்க ககனையும் வந்து என் தங்கச்சியும் சேர்த்து வைக்கணுங்கிறதுக்காக தான் வந்து நான் பூர்ணியை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி உண்மையை போட்டு உழைச்சிடுறாரு. உடனே இங்க நம்ம பூமி வந்து இதை பெரிய பாயிண்டா எடுத்துக்கிறாங்க. இங்க பாரு பூர்ணி, சின்ன வயசுல இருந்து உன் அண்ணன் உனக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு, உன்னை எவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கிறாரு, நீ கேட்ட ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருக்காரா, ஆனா அப்படிப்பட்ட உன் அண்ணனுக்கு பதிலுக்கு நீ கொடுக்கறது இதுதானா? உன் அண்ணன் மனசு ஃபுல்லா என்கிட்டதான் இருக்கு, உன் அண்ணன் காதலிக்கிறது ஃபுல்லா என்னதான், ஆனா உனக்காக உன் அண்ணன் அவரோட வாழ்க்கையை தியாகம் பண்ணணுமா, அப்படிதான் நீ ஆசைப்படுறியா, அதுதான் உனக்கு வேணும்னு நினைக்கிறியா? இங்க பாரு, இவங்க எல்லாம் வந்து உன் மேல இருக்கிற காதல்ல ஒன்னும் அவர் ஒன்னும் கழுத்துல தாலி கட்டல, அவர் சொன்னதை கேட்டியா, அவரோட தங்கச்சி சந்தோஷத்துக்காக மட்டும்தான் கல்யாணம் பண்ணிருக்கேன்னு சொல்றாரு. இதுக்கு இப்படி ஒரு வாழ்க்கையில உன்னால சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா? கண்டிப்பா இதுல உன் வாழ்க்கையில நீ சந்தோஷமா இருக்க முடியாது. இங்க பாரு, அவங்க வந்து உன் மேல அன்பா இருந்து உன்னை காதலிச்சு கல்யாணம் பண்ணாதான் அந்த வாழ்க்கை வந்து உனக்கு சந்தோஷமா இருக்கும். இது ஏதோ கான்ட்ராக்ட் போடுற மாதிரி, எனக்கு என் தங்கச்சியை நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டா நாங்க உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏதோ கண்டிஷனால
சேர்ற வாழ்க்கையெல்லாம் நல்லா இருக்கும்னு நீ நினைக்கிறியா பூர்ணி அப்படி இப்படின்னு வந்து இவங்க கிட்ட வந்து அதாவது நம்ம துருவை பத்தி சொல்றாங்க. துரு தாராவை பத்தி 2 பேரை பத்தி புட்டு வைக்கிறாங்க. உடனே போத நிறுத்து நீ அப்படின்னு சொல்லி பூமியை அப்படியே ஆஃப் பண்றாங்க தாரா. இங்க இப்ப என்ன எல்லாரும் முன்னாடியும் வந்து என் அண்ணனை நீ என்ன மட்டமா பேசுறியா? என் அண்ணனை எதுக்கு நீ வில்லனாக்குற? என் அண்ணன் அவர் தங்கச்சி தான் உலகம்னு வாழ்ந்திருக்காரு. அவருக்கு அவர் தங்கச்சி தான் முக்கியம். அதனால அவர் வந்து என்ன பெருமையா பேசுறாரு. இத நீ பூர்ணி கிட்ட எதுக்கு நீ இதை மாத்தி விட்டு பேசுற? உன் வேலை எதுண்டு அதை மட்டும் பாரு. ககன், நீங்க சொன்ன வார்த்தையை காப்பாத்துவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க எனக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கீங்க என் கழுத்துல தாலி கட்டிடுவீங்கன்னு. இப்ப நீங்க கட்டுறீங்களா இல்லையா? இல்ல உங்க தங்கச்சி வாழ்க்கை இப்படியே போகட்டுமா அப்படின்னு சொல்லி இவங்க இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தா நம்ம ககனுக்கோ என்ன பண்றது எது பண்றதுன்னு ஒண்ணுமே தெரியல. இங்க நம்ம பூமி வந்து எதுவா இருந்தாலும் நீ தீர விசாரிச்சு தீர யோசிச்சு நீ ஒரு முடிவெடு போறீங்க. இங்க பாரு, இப்படி ஒரு வாழ்க்கையில கண்டிப்பா நீ சந்தோஷமா இருக்கவே முடியாது. அவங்க ஏதோ கான்ட்ராக்ட் கண்டிஷன் போட்டு வாழ்ற வாழ்க்கையில உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்னு நீ நினைக்கிறியா? கண்டிப்பா இல்ல. அது வந்து அன்பால காதலால வரணும். அப்படி இப்படின்னு அவங்க திரும்பியும் வந்து பூமி வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்ப நீ என்ன முடிவு எடுக்க போற அப்படின்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க. எனக்கு என் புருஷன் தான் முக்கியம் அப்படின்னு பூர்ணி வந்து புருஷன் தான் முக்கியம்னு சொல்லிடுறாங்க. உடனே சாரதாக்கு இதை கேட்டு ஷாக்கு, ககனுக்கு அதுக்கு மேல ஷாக்கு. உடனே பூரி அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு பக்கம் வர, அதுக்கடுத்து பார்த்தா நேரா நம்ம சாரதா வந்து மேல அப்படியே கீழே மணமேடையில கீழே நின்றுட்டு இருப்பாங்க. அப்படி வேகமா ஓடி வந்து அப்படியே என்ன சொன்ன அப்படின்னு சொல்லி சுயநலமா யோசிக்கிறேன்னு சொல்லி கை ஓங்குறாங்க. இந்த நேரத்துல பார்த்தா அடிக்கிறதுக்கு முன்னாடியே துரு வந்து கையை பிடிச்சிடாரு. ஹலோ, இத்தனை நாள் வேணா பூர்ணி உங்க பொண்ணா இருந்திருக்கலாம். இப்போ அவ என்னோட மனைவி. என் மனைவி மேல கை வைக்கிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. அவளை அடிக்கிறதோ திட்டுறதோ நீங்க எதுவும் பண்ணக்கூடாது. அவ என்னோட மனைவி. என்னோட பெர்மிஷன் இல்லாம நீங்க அவன் மேல கை வைப்பீங்க நான் பாத்துட்டு இருப்பேனா? அவளை அடிக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி இப்போ கெத்தா பேசிட்டு. உடனே மேடம்க்கு இங்க ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க நம்ம பூர்ணி. இங்க பாருங்க, நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான் பூமி. எனக்கு என் அண்ணன் வந்து எனக்கு எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்திருக்காரு. சின்ன வயசுல இருந்து என்னை கஷ்டப்பட்டு வளர்த்திருக்காரு. நீ சொன்னது எல்லாமே சரிதான். என் அண்ணன் வந்து எனக்கு கடவுள் தான், அதை நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ என்னோட அண்ணன் வந்து எனக்கு கடவுள் உலகம் எல்லாமே என் அண்ணன் தான், நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. அதுக்காக இப்ப என்னோட கடவுள் எனக்கு வந்து என்னோட புருஷன் தான். கல்யாணம் ஆயிட்டாலே ஒரு பொண்ணுக்கு அவரோட கணவர் தான் எல்லாமே, அவரோட புருஷன் தான் வந்து சந்தோஷம் துர்க்கம் எல்லாமே. அதனால இப்போ வந்து நான் என்னை பத்தி தான் யோசிக்க முடியும். உடனே அதுக்கடுத்து சாரதா வந்து சொல்றாங்க, பூரி நீ என்ன இப்படி சுயநலமா யோசிக்கிறியா? ஆமாமா, நீங்க இந்த ஊர் உலகம் என்ன பேசுன்னு எனக்கு தெரியாதா? இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப அவரு வந்து என்னை இங்கே மண்டபத்துல விட்டுட்டு போவேன்னு சொல்லிடுவாரு. ஒருவேளையா இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிட்டுன்னு நான் நினைச்சு சந்தோஷப்படுறதா? இல்ல இப்ப நான் என் வாழ்க்கையை தியாகம் பண்ணிட்டு வீட்டுல வாழ வெட்டியா காலத்துக்கும் வீட்டுல வந்து இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களாமா? அதுதான் வேணும்னு நினைக்கிறீங்களா? சுத்தி உள்ளவங்கள என்ன பேசுவாங்க? என்னால வாழ வேட்டி வாழ்க்கையில என்னால வாழ முடியாதுமா. எனக்கு என் வாழ்க்கையை காப்பாத்திக்கணும். எனக்கு என் வாழ்க்கை முக்கியம். எனக்கு என் புருஷன் தான் இதுக்கு அடுத்து எல்லாமே. அண்ணா, எனக்கு இது வரைக்கும் சின்ன வயசுல இருந்து என்ன தூக்கி வளர்த்து என்னை படிச்சு ஆளாக்கி இந்த லெவலுக்கு என்ன ஆளாக்குனது எல்லாமே என் அண்ணன் தான். என் அண்ணன் எனக்கு கடவுள் தான். என் அண்ணன் எனக்கு கடவுளுக்கும் மேலதான். நான் ஆசைப்பட்ட எல்லாத்தையுமே எனக்கு கொடுத்துருக்காரு. நான் இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனா இப்போ என் புருஷன் தான் எனக்கு கடவுள். என் புருஷன் சொல்றதுதான் நான் கேட்க முடியும். எனக்கு என் புருஷன் தான் முக்கியம். என் புருஷனோட தான் நான் இருக்கணும். நான் என் வாழ்க்கையை பத்தி தான் நான் யோசிக்கணும் அண்ணா அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. இவங்க பூமி பார்த்து ஷாக் ஆயிடுறாங்க. இங்க பார்த்தா இவங்க ககன் வந்து ஷாக் ஆகி அழுதுட்டே நிக்கிறாரு. அதுக்கடுத்து உடனே நீங்க யாரும் எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி ககன் வர அழுதுட்டே இருக்கிறாரு. அடுத்து பார்த்தா நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லி ககன் வந்து சொல்லிடுறாரு. தாலி கட்டுறேன்னு சொல்லிட்டாருன்னு இங்க பூமிக்கு வந்து அழுகையே தாங்கல. அவங்க உட்காந்து எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. இங்க அப்படியே பார்த்தா இங்க வந்து ஒரு போலீஸ் ஜீப் வேற மண்டபத்தை நோக்கி வந்துகிட்டே இருக்கு. யாரு? நம்ம சூர்யா தான். வேற யாரு? மீரா வந்து நம்ம சூர்யா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க. ககன் தான் வந்து இந்த கேபி ஆக்சிடென்ட் பண்ணது எல்லாமே சொல்லி நம்ம நட்சத்திரா வந்து அழகா ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. கேபி மேல பழிய கேபியோட வந்து இந்த ஆப்ரேஷன் இந்த ஆக்சிடென்ட் ஆனி இப்ப ஆப்ரேஷனுக்கு போராடிட்டு இருக்கிறது எல்லாத்துக்குமே வந்து ககன் தான் காரணம்னு சொல்லி இது பண்ணிட்டு இருப்பாங்கல்ல. அதனால இங்க வந்து அவர் வேற ஜீப்ல வந்துட்டு இருப்பாரு. உடனே இவங்க இப்படி சண்டை போட்டுட்டே இருப்பாங்க மாறி மாறி. தாலி கட்டுங்க கட்டுங்க கட்டுங்கன்னு தாரா துரு பூர்ணி எல்லாரும் சொல்லிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து இன்னும் நான் டிவோர்ஸே கொடுக்கல, சட்டத்துக்கு முன்னாடி இன்னும் நாங்க இன்னும் கணவன் மனைவி தான். இந்த பிரபஞ்சத்துல இந்த உலகத்துல இன்னும் அவர் தான் என்னோட புருஷன், நான் தான் அவரோட மனைவி. நான் உயிரோட இருக்கும் போதே இன்னொரு கல்யாணம் பண்ண முடியுமான்னு சொல்லி பூமி ஒரு பக்கம் சண்டை போட்டுட்டு இருக்க. இப்படியே மாறி மாறி சண்டை போட்டுட்டு இருக்கிற. அப்புறம் ஐயர் வர சொல்ல ஆரம்பிச்சிருவாரு. ஐயோ அம்மா,
நீங்க பேசி சீக்கிரம் ஒரு முடிவுக்கு வாங்கம்மா, நல்ல நேரம் வர போயிட்டே இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்துல நல்ல நேரமும் போயிரும், அதுக்கடுத்து அவ்வளவுதான் முகூர்த்த நேரமே முடிஞ்சு போயிருமா, நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி இவர் பக்கம் ஒரு பக்கம் இது பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த தாரா அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல, நல்ல நேரமும் தேவையில்ல, நல்ல நாளும் தேவையில்ல, ககன் என் கழுத்துல எப்ப தாலி கட்டுறாரோ அதுதான் நல்ல நாள், அதுதான் எனக்கு முகூர்த்த நேரம், இன்னைக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, ககன் நீங்க கொடுத்த வாக்க நீங்க எனக்கு காப்பாத்தணும், உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு அன்பு இருந்தா, உங்க தங்கச்சி வாழ்க்கைய வந்து நல்லபடியா இருக்கணும்னு நினைச்சா நீங்க இப்ப என் கழுத்துல தாலி கட்டி தான் ஆகணும், அதை விட உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாதுன்னு சொல்லி நம்ம தாரா வந்து இன்னுமே ககனை போட்டு படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கடுத்து ககனும் வேற வழியே இல்லாம நான் தாலி கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே அதுக்கடுத்து பார்த்தா ஹோமகுண்டத்துல திரும்பி ஹோமகுண்டம் எல்லாம் வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த இதெல்லாம் ஐயர்கிட்ட வந்து ஐயர் வந்து மண்டபத்துல வந்து இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கிற மந்திரமெல்லாம் சொல்லி தாலியை எடுத்து கொடுத்துட்டாரு. இவங்களோ வந்து நம்ம ககனோ வந்து தாலி எடுத்து நம்ம தாரா கழுத்துல கட்டலான்னு வராங்க. இங்க நம்ம பூமி பார்த்தா அப்படியே சுக்குநூறா அப்படியே உடஞ்சிடுறாங்க. இதுக்கடுத்து என்னடா வாழ்க்கை, எல்லா போராடியும் கடைசி நிமிஷத்துல வந்து இப்ப கல்யாணம் நடக்க போதுன்னு சொல்லி சரி ஒரு பக்கம் பார்த்தா அவரும் ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாரு. சாரதாக்கு இதெல்லாம் பார்க்கும்போது அவங்க இன்னொரு பக்கம் எங்க அழுதுட்டே இருக்கிறாங்க. தன்னோட பொண்ணோட வாழ்க்கை நல்லா இருக்குதான், அதுக்காண்டி தன்னோட பையனோட வாழ்க்கை இப்படி கேள்விக்குறியாக போதான்னு சொல்லி சாரதா ஒரு பக்கம் அழுதுட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம வந்து ககன் வந்து எப்படி ககன் தாரா கல்யாணம் நடந்துதா இல்ல நின்னு போனதா என்ன நடந்துச்சுங்கிறத நாளைக்கு வீடியோல கண்டிப்பா நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா சீரியல் குட்டீர்வை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அண்ட் இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஹை பட்டனை தட்டி விடுங்க. மறக்காம நம்ம சேனல் சீரியல் குட்டீர்வை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ மக்களே, நன்றி, நாளை சந்திக்கிறேன், பாய்.